சீரியல் நடிகையான ஜனனி அசோக்குமார் இவங்க தற்போதைய ஒரு சோசியல் மீடியா பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க கர்ப்பமாக இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் மாதிரி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த ஸ்டோரியில் பார்த்தீங்க அப்படின்னா பேபி பிறந்திருக்க மாதிரி அப்படியும் ஸ்டோரி போட்டிருக்காங்க. என்னடா இவங்க திருமணமும் இன்னும் பண்ணிக்கல, எப்படி கர்ப்பமாக இருந்தாங்க, ஒருவேளை சீக்கிரட்டாக மேரேஜ் எதுவும் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு வாழ்த்துக்களும் பார்த்தீங்கன்னா அவங்க கமெண்ட்ல சொல்லிட்டு வந்தாங்க. சின்ன திரையில் பிரபலமான நடிகை தான் நம்ம ஜனனி அசோக்குமார். மௌன ராகம், நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலாம் நடிச்சு சின்ன திரையில தனக்குன்னு ஒரு இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. ஜி தமிழ்ல இதயம் அப்படிங்கிற சீரியலையும் நடிச்சு இப்பதான் ரீசெண்ட் டைம்ல விலகி இருந்தாங்க. இப்போ வெப் சீரிஸ்லாம் இப்போ ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரொம்பவே ஆக்டிவாகவும் இருந்துட்டு வர நம்ம ஜனனி கர்ப்பமாக இருக்கிற மாதிரி ஒரு போட்டோஸ் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா அவங்க வந்து கர்ப்பமாக ஒன்றும் இல்லையா, அவங்க ஃப்ரெண்டோட வளகாப்பு ஃபங்க்ஷன்ல அவங்க தட்டு நிறைய பிரியாணி சாப்பிட்டேன், அதனால தான் எனக்கு வந்து கர்ப்பமாக இருக்கிற மாதிரியான ஒரு வயிறு தொப்பை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேப்ஷன் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருப்பவங்க எப்படி கையை வயிற்றுல வச்சுட்டு பிடிச்சி ஃபோட்டோஸ் எடுப்பாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ போட்டுட்டு ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு கொடுத்துட்டு கீழே டேக்கும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது தெரியாமல் நிறைய பேர் வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. கண்டிப்பாக நானுமே அப்படி தான் நினச்சேன். நீங்கள் இந்த மாதிரி போஸ்ட் பார்த்தீங்களா? ஜனனி அசோக்குமார் இவங்களுடைய போஸ்ட், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான சினிமா மற்றும் சீரியல் நடித்த பிரபலங்களுடைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சினி ராக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.